அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 121. நினைத்தவர் புலம்பல். குறள் 1201. உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது. இதன் பொருள், நினைத்தாலே நீங்காத மகிழ்ச்சியை தருவதால் கள்ளை விட காதலே இனிமையானது. குறள் 1202. எனைத்தொன்று இனிதே காண் காமம் தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று ஏல். இதன் பொருள், தாம் விரும்புபவரை நினைத்தாலே துன்பம் நீங்கிப் போகிறது. அதனால் காதல் எல்லாவற்றையும் விட இனியது. குறள் 1203. நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்மல் சினைப்பது போன்று கெடும். இதன் பொருள், தும்மல் வருவது போல் வராமல் நின்று விடுகிறதே. என் காதலர் நினைப்பவர் போல் காட்டி நினைக்காமல் இருக்கிறாரோ? குறள் 1204. யாமும் உளேம் கொள் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்து ஓ உளரே அவர். இதன் பொருள், அவர் நெஞ்சில் நான் இருக்கிறேனா? ஆனால் என் நெஞ்சில் அவர் மட்டுமே நீங்காமல் இருக்கிறார். குறள் 1205. தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்கொள் எம் நெஞ்சத்து ஓவா வரல். இதன் பொருள், அவருடைய நெஞ்சில் நான் புகாதபடி பார்த்து கொள்பவர் என் நெஞ்சில் மட்டும் தொடர்ந்து வருவதற்கு வெட்கப்பட மாட்டாரா? குறள் 1206. மற்றியான் என்னுளேன் மன்னோ அவரொடு யான் உற்ற நாள் உள்ள உளேன். இதன் பொருள், அவரோடு நான் கூடியிருந்த நாளை நினைத்து உயிரோடு இருக்கின்றேன். இல்லையென்றால் நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? குறள் 1207. மறப்பின் எவனாவன் மற்கொள் மறப்பறியேன் உள்ளினும் உள்ளம் சுடும். இதன் பொருள், மறக்காமல் அவரை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் போதே உள்ளம் சுடுகிறதே. அவரை மறந்தால் நான் என்னாவேனோ? குறள் 1208. எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு. இதன் பொருள், எவ்வளவுதான் நினைத்தாலும் என் மீது சினம் கொள்ள மாட்டார். அதுவே அவர் எனக்கு செய்யும் உதவி. குறள் 1209. விழியும் என் இன்னுயிர் வேறல்லம் என்பார் அழியின்மை
ஆற்ற நினைந்து. இதன் பொருள், நாம் வேறு வேறு அல்லர் என்று சொன்னவர் என்னிடம் இரக்கம் இல்லாதவராக இருப்பதை எண்ணி என் இனிய உயிர் அழிகின்றது. குறள் 1210. விடாது சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழி மதி. இதன் பொருள், நிலவே வாழ்வாயாக, உள்ளத்தால் பிரியாமல் வெளியே பிரிந்து சென்றவரை நான் கண்ணால் காண வேண்டும். அதனால் மறையாமல் ஒளி வீசுவாயாக. அதிகாரம் 122. கனவு நிலை உரைத்தல். குறள் 1211. காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து. இதன் பொருள், காதலர் வருகிறார் என தூதாக வந்த கனவிற்கு நன்றியாக நான் என்ன விருந்து செய்வேன்? குறள் 1212. கயல் உண்கண் யான் இறப்ப துஞ்சின் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண். இதன் பொருள், மீன் போன்ற என் கண்கள் நான் வேண்டியபடி தூங்கினால் நான் உயிரோடு இருப்பதை என் துணைவருக்கு சொல்வேன். குறள் 1213. நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டென் உயிர். இதன் பொருள், நனவில் எனக்கு நன்மை செய்யா காதலரை கனவில் பார்ப்பதனால்தான் என் உயிர் போகாமல் இருக்கிறது. குறள் 1214. கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித் தரற்கு. இதன் பொருள், நனவில் எனக்கு நன்மை செய்யாதவரை தேடிப்பிடித்து தருவதால் கனவின் மேல் எனக்கு ஆசை உண்டாகிறது. குறள் 1215. நனவினால் கண்டதும் ஆங்கே கனவும்தான் கண்ட பொழுதே இனிது. இதன் பொருள், நேரில் கண்டது அப்போதைக்கு இன்பம், கனவில் கண்டது இப்போதைக்கு இன்பம். குறள் 1216. நனவென ஒன்றில்லை ஆயின் கனவினால் காதலர் நீங்களர் மண். இதன் பொருள், நனவு என ஒன்று இல்லாது இருக்குமானால் என் துணைவர் கனவில் என்னை விட்டு நீங்காமல் இருப்பார். குறள் 1217. நனவினால் நல்கா கொடியார் கனவினால் என் எம்மை பீழிப்பது. இதன் பொருள், நனவில் எனக்கு நன்மை செய்யாத கொடியவர் கனவில் வந்து வருத்துவது ஏன்?
குறள் 1218. துஞ்சுங்கால் தோள் மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து. இதன் பொருள், தூங்கும்போது என் தோள் மேல் இருக்கிறார், விழிக்கும்போது உடனே நெஞ்சில் குடிபுகுந்து விடுகிறார். குறள் 1219. நனவினால் நல்காரை நோவர், கனவினால் காதலர் காணாதவர். இதன் பொருள், கனவில் என் துணைவர் வருவதை பார்க்காதவர்கள்தான் நனவில் வந்து நன்மை செய்வதில்லை என பழித்துரைக்கின்றனர். குறள் 1220. நனவினால் நம் நீத்தார் என்பர், கனவினால் காணார்கள் இவ்வூரவர். இதன் பொருள், நனவிலே துணைவர் பிரிந்தார் எனச் சொல்லும் ஊரார் கனவில் அவர் வருவதை உணரமாட்டார்களோ? அதிகாரம் 123. பொழுது கண்டிரங்கல். குறள் 1221. மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுது. இதன் பொருள், மாலை பொழுதே வாழ்வாயாக, நீ மாலை பொழுதாக இருப்பதில்லை, கூடி பிரிந்த மகளிரின் உயிரை குடிக்கின்ற வேலாக இருக்கின்றாய். குறள் 1222. புன்கண்ணை வாழி மருள் மாலை எம் கேள்போல் வன்கண்ணதோ நின் துணை. இதன் பொருள், மயங்கிய மாலை பொழுதே வாழ்க, நீயும் துன்பப்படுகிறாய், என் துணையை போன்று உன் துணையும் கொடியதுதானோ? குறள் 1223. பனி அரும்பி பைதல் கொள் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும். இதன் பொருள், நடுக்கமும் மயக்கமும் கொண்ட மாலை பொழுது இப்பொழுது வெறுப்பும் துன்பமும் மிகுதியாகுமாறு வருகிறது. குறள் 1224. காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும். இதன் பொருள், காதலர் பிரிந்திருக்கும் போது வருகிற மாலை பொழுது கொலைக்களத்தில் பகைவர் போல என்னை கொல்ல வருகிறது. குறள் 1225. காலைக்கு செய்த நன்று என்கொள் எவன்கொள் யான் மாலைக்கு செய்த பகை. இதன் பொருள், காலை பொழுதிற்கு நான் செய்த நன்மை என்ன, மாலை பொழுதிற்கு நான் செய்த தீமை என்ன? குறள் 1226. மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்தது இலேன். இதன் பொருள், மாலை பொழுது துன்பம் தரும் என்பதை என் கணவர் என்னை
பிரியாத போது நான் அறிந்தது இல்லை. குறள் 1227. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். இதன் பொருள், காலையில் அரும்பு விட்டு பகலிலே மொட்டாக இருந்து மாலை பொழுதில் மலராகின்றது இந்த காதல் நோய். குறள் 1228. அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை. இதன் பொருள், நெருப்பை போல் சுடுகின்ற மாலை பொழுதிற்கு தூதாக வந்து என்னை கொல்லும் படைக்கருவியே ஆயன் ஊதுகின்ற புல்லாங்குழல். குறள் 1229. பதி மருண்டு பைதல் உழக்கும் மதி மருண்டு மாலை படர்தரும் பொழுது. இதன் பொருள், என் அறிவு மயங்கும்படி மாலை பொழுது வரும்போது ஊரே மயங்கி துன்பமடைகின்றது. குறள் 1230. பொருள் மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர். இதன் பொருள், பொருள் தேடி பிரிந்து சென்றவரை நினைத்து மயக்கம் தரும் மாலை பொழுதில் என் உயிர் சாகிறது. நன்றி, வணக்கம்.